வெறும் ரூ. 1234 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வீடு கட்டி தர்றதா ஒரு விளம்பரம். சரி, இதில் லேபர் மட்டும்தான் உங்களுதா, மெட்டீரியல் நம்ம வாங்கி தரணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை மெட்டீரியலும் சேர்த்து தான் அப்படின்றாங்க. அதுவும் சாதாரண மெட்டீரியல்லாம் கிடையாது. ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ், டாடா டிஸ்கானு, செயிலு இதில் ஏதாவது ஒன்று. சிமெண்ட்டு ஜுவாரி, ராம்கோ, அல்ட்ராடெக்கு. கட்டு வேலைக்கு எம் சாண்டு, பூசு வேலைக்கு ரிவர் சாண்டு. கான்கிரீட் மிக்ஸ் எல்லாமே M20 கிடையாது, M25 கிரேடு. இது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங். அதோட ஒயர்ஸ் வந்து ஃபினோலக்ஸு, ஸ்விட்சஸ் லெக்ராண்டு. இதோட சேர்த்து சாயில் டெஸ்ட்டு, போர் வாட்டர் டெஸ்ட்டு, 2D பிளானு, 3D இன்டீரியர் டிசைனு, ஸ்ட்ரக்சரல் டிசைனு, 3D எலிவேஷன் டிசைனு இதெல்லாம் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்படிங்க இதெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, இது எல்லாருக்கும் பண்ண முடியாது. நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற கம்பெனி ஃபஸ்ட்டு வர்ற 5 பேருக்கு மட்டும் இதை பண்ணுறோம். மினிமம் பில்டப் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கண்டிஷன், ஃபுல் அமௌண்ட்டையும் முன்னாடியே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் விளம்பரத்தை போட்டு நிறைய மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு, இல்லைங்க இது ஏமாத்துற மாதிரியான ஐடியா எங்களுக்கு எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கான காரணமே, எங்களுடைய ஒரிஜினல் ரேட்டு 2300 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரேட்டை போட்டால் யாருமே என்கொயரிக்கு வரமாட்டாங்க. அதனால் என்கொயரி வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை நாங்கள் போட்டிருக்கோம். அதுவும் ஃபஸ்ட்டு வர 5 பேருக்கு தான் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொன்னாங்க. முதல்ல வர்ற 5 பேருக்கு தான் அப்படின்னு சொன்னால் கூட, நஷ்டத்துக்கு யாரால் பண்ண முடியும்? நடைமுறையில் இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். முன்னாடியே ஃபுல் அமௌண்ட்டையும் வாங்கினா கூட அந்த அமௌண்ட்டுக்குள்ளே அவங்களால இதை கட்டி பிடிக்க முடியவே முடியாது. அதுவும் இந்த குவாலிட்டி மெட்டீரியல்ஸை போட்டு. அதனால் அந்த கம்பெனியும் யோசித்து முடிவு பண்ணால் நல்லது. அதே மாதிரி இந்த ஆஃபரில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசித்து முடிவு பண்ணால் நல்லது.